ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பிடிச்ச நேமில் நம்ம எப்படி ஓனாக ஒரு டெம்பரவரி மெயிலை க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுவும் நம்மளோட லினக்ஸை யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம், அண்ட் நம்மளோட டெர்மக்ஸை யூஸ் பண்ணியும் நமக்கு பிடித்தமான நேமில் நம்ம ஒரு டெம்பரவரி மெயில் அட்ரஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் லினக்ஸ் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லினக்ஸில் டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெர்மக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டெர்மக்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் உங்களோட டெர்மக்ஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டேட் வரைக்கும் கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பைத்தான் பேக்கேஜ் அண்ட் கிட் பேக்கேஜ் இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் என்னோட வெப்சைட்டில் இருக்கும். ஸோ வெப்சைட்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஓகே, இப்போ நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டைப் கிட் ஸ்பேஸ் விட்டு க்ளோன் அண்ட் இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயில் ஸ்வீப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஸோ லிஸ்ட் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரை உங்களால் பார்க்க முடியும். இப்போது இந்த ஃபோல்டரோட நேமை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு டைப் சிடி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு இந்த ஃபோல்டரோட நேம் எங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் நமக்கு டெர்மினலில் ஓப்பன் ஆயிரும். தென் லிஸ்ட் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்த மெயில் ஸ்வீப் .py அப்படிங்கிற இந்த பைத்தான் ஃபைலை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டெம்பரரி மெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த டூலுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கு டைப் பைப் ஸ்பேஸ் விட்டு இன்ஸ்டால் ஸ்பேஸ் விட்டு -r ஸ்பேஸ் விட்டு requirements.txt அப்படிங்கிற இந்த நேமை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் மினிட்ல உங்களுக்கு இந்த டூலுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அப்படி இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் தென் லிஸ்ட் அவுட். ஸோ இப்போது இந்த பைத்தான் ஃபைல் நம்மளோட டெர்மக்ஸ்லேயோ இல்லை நம்மளோட லினக்ஸ்லேயோ ரன் ஆகிறதுக்கு சம் பர்மிஷன்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கு டைப் chmod ஸ்பேஸ் விட்டு +x ஸ்பேஸ் விட்டு இந்த mailswip.py அப்படிங்கிற இந்த பைத்தான் ஃபைலோட நேமை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டூலுக்கு தேவையான எல்லா பெர்மிஷன்ஸும் கிடைச்சிடும். தென் லிஸ்ட் அவுட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த mailswip.py அப்படிங்கிற இந்த பைத்தான் ஃபைலோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருந்தது அப்படின்னா இந்த டூல் நம்மளோட லினக்ஸ்லையோ இல்லை டெர்மக்ஸ்லையோ ரன் ஆகிறதுக்கு எல்லா பெர்மிஷன்ஸும் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதா மீனிங். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த டூலை நம்ம ரன் பண்ணுறதுக்கு டைப் பைத்தான் 3 அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு இந்த பைத்தான் ஃபைலோட நேமை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த டூல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிரும். ஸோ டு யூ விஷ் டு யூஸ் டு எ காஸ்டியூம் டொமைன் நேம் அப்படின்னு கேட்கும். ஸோ ஒய் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேமில் நீங்கள் டெம்பரரி மெயிலை க்ரியேட் பண்ணிக்கலாம். நோ அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய நேம்லேயே நீங்கள் இந்த டெம்பரரி மெயிலை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒய் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ என்னோடய வெப்சைட் நேம்லேயே கொடுக்கலாம் எரர்ஸ் ஃபைண்ட் தென் ப்ரெஸ் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எரர்ஸ் ஃபைண்ட் அப்படிங்கிற இந்த நேமில் எனக்கு ஒரு மெயில் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மெயிலை யூஸ் பண்ணி என்னால் மெயிலை ரிசீவ் மட்டும்தான் பண்ண முடியும். பட் நம்ம இந்த மெயிலை யூஸ் பண்ணி யாருக்கும் மெயில் சென்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மெயிலை யூஸ் பண்ணி நம்ம மெயில் ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த மெயிலை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டோ இல்லை வேறு எதுக்கெல்லாம் நீங்கள் இமெயில் யூஸ் பண்ணணுமோ அது எல்லாத்துக்குமே இந்த இமெயிலை நீங்கள் யூஸ் பண்ணி ஒன் டைம் பாஸ்வேர்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த மெயிலேருந்து இந்த மெயிலுக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆனால் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ நான் என்னோடய மெயிலேருந்து இந்த மெயிலுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டேன் அந்த மெயில் ஐடியா. ஸோ சப்ஜெக்ட் ஒன்றுமே கொடுக்கல, ஜஸ்ட் ஹாய்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஹவ் ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இப்போது சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்ட் அப்படின்னு வந்துருந்துச்சு. ஸோ இப்போ டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் யுவர் மெயில் பாக்ஸ் இஸ் எம்டி அப்படின்னு தான் காமிக்குது. ஸோ எவ்ரி 5 செகண்டுக்கு ஒன்ஸ் இந்த டெர்மினலே அதை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூ ரிசீவ் ஒன் மெயில் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ரிசீவ் ஆன மெயிலை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெயில் ஸ்வீப் அப்படிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஆல் மெயில்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் புதுசாக க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா
உங்களுக்கு ரிசீவ் ஆன அந்த மெயிலை உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இங்கே பாருங்கள், சென்டர் அண்ட் டூ சப்ஜெக்ட் அண்ட் கண்டென்ட். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி நிறைய ஹேக்கிங் வீடியோஸ் நான் ஃபேஸ்புக்கில் தான் அப்லோட் பண்ண போகிறேன். அண்ட் யூடியூப்பில் நம்மளால் ஒரு சில ஹேக்கிங் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண முடியாது. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் நம்மளோட வெப்சைட் தெரியாதவங்க நம்மளோட வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய ஹேக்கிங் கண்டென்ட்ஸ் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஓகே காய்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். டேக் கேர், பாய்.